ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீ தீபாவளி வந்துட்டு அதனால் நம்ம வந்து நேராக சிவகாசியில் போய் டேரெக்டாக போய் நம்மளே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் நம்ம பார்ப்பாது எல்லாம் நைட்டு வெடி தான். எல்லோரும் சேஃப்டியாக வெடிங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. வாங்க எல்லாம் அந்த வீடியோக்கு அன்பாசிங் பண்ணுவோம். இது இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. கம்பி மத்தாப்பு ரொம்ப தரச்சக்கரமாக சுத்தம் போல் பிடிச்சி வச்சுருந்தா அவங்க ஃபுல்லாக பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எடுத்துவீங்க. இது துப்பாக்கியில் போடக்கூடிய குண்டு வெடி. அதிகமாக துப்பாக்கி வெடியை போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்கும் அந்த சுற்றுறது. எல்லோரும் சேஃப்டியாக வெடிங்க, நல்லது. இது நம்ம கல் வெடி பாக்ஸு. ஆல்ரெடி பாக்ஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டோம். அந்த பாக்ஸை காட்டுறோம் பாருங்க. 50 பீஸ் உள்ள இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து மகன் பாதி போட்டுட்டா. இது என்னடா தசரா முடிஞ்சிட்டு என்னடா வேலுன்னு நினச்சி பார்த்தா இது வேலை கிடையாது, இது வெடியான். நானே பார்த்து அரட்டேன். இதை மேலே மத்தி வச்சோம்னா மாதிரி புஷ்பான மாதிரி போகும் போல். அதில் 2 பேர்த்துக்கும் கம்பெனிக்கும் தனிச்சுக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்று. துப்பாக்கி அதே மாதிரி தான், ஆளுக்கு ஒவ்வொன்று. எது மியூசிக் மாதிரி ஒன்று சொன்னாங்க. இந்த வெடியை இருந்தால் பார்த்ததில்ல, இப்போ வாங்கியிருக்கோம். போட்டு பார்ப்போம் தீபாவளிக்கு. இந்த பாக்ஸை இப்போ நீங்கள் யாரையும் பாக்ஸை பிரிச்சாச்சு இல்லைன்னா செக் பண்ணதுக்காண்டி. சரிங்க, கம்பி மத்தாப்பு இருக்கு. ஒன்றும் எடுத்து வெளியீங்க. கம்பி மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு. இது என்ன கலர்? இது பெரிய கம்பி மத்தாப்பு. கிரீன். இது கம்பி மத்தாப்பு. இது பென்சிலா? இது சரவெடி 190 வருஷம் போட்டிருக்காங்க. சக்கரம். இது தரச்சக்கரம். இதுதான் தரச்சக்கரமா? அது தரச்சக்கரம் தான். இது ஒரு கம்பி மத்தாப்பு. இது நம்ம அந்த காமிச்சோம்ல, அதில் நம்ம சொல்லி வச்சுக்கிடலாம். இது ஒரு மயில் மாதிரி புதுசாக வந்திருக்கு. இது ஒரு நம்ம சொல்லப்போனால் இது ஒரு புஷ்பான மாதிரி தான் நினைக்கிறேன். இது ஒரு தரச்சக்கரம். கொண்டா அது 100 சாட்டு. எல்லாம் அது கூட சேர்ந்தது தான். இது தரச்சக்கரம். பிரிச்சு தரச்சக்கரம். இது மேலே போய் நம்ம 5 பால்ஸ் மாதிரி ஒரு கிரிக்கெட் மாதிரி தெரியும் நினைக்கிறேன். பார்ப்போம். இது கம்பி மத்தாப்பு. ஏன்னா கம்பி மத்தாப்பு அதிகமாக இருக்கும், பார்க்காதீங்க. வீட்டில் சின்ன குழந்தைங்கள்ட்ட கலந்து போட்டிருக்கோம். இது ஃபோட்டோ ஷூட்டு நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு உள்ள 5 பீஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். இது குல்ஃபி ஐஸும் பார்த்துறாங்க. குல்ஃபி ஒரு புஷ்பானம். இது நல்லா இருக்குங்க. இது ஒரு எப்படின்னா ஒரு மயில் தொகை மாதிரி டப்புன்னு போய் தெரியும். இது ஒரு 100 சாட்டு. என்னடா வெடிக்க வெடியில் 2 வெடி போடுறீங்களா? அது சும்மா போடுறாங்க பக்கத்தில். இது கம்மி. இது நம்ம இது வரம்பா. இது நம்ம பென்சில் மகளில் பென்சில் மாதிரி தீ பிடிக்கும். இது பெரிய பென்சில். இது பென்சில் தான்ப்பா. இதுப்பா கயிறு வெடிப்பா. இது ராக்கெட்டு. ஒரு ராக்கெட்னா ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு ஃபட்டர் பை மாதிரி சின்ன ஒரு ரொம்ப ஹைட்டில் பறக்கும், சின்ன ஹைட்டாக பறக்கும். இதுதான் கிக்கெட்டு. எல்லாரும் ஃபேவரட்டாக பிள்ளைங்களுக்குள்ள போடுறது. டப்படப்படப்படம்னு தெரியும். இது நம்ம ஃபட்டர் பிளேன் பார்த்துப்பீங்க. சின்ன கொஞ்சம் ஒரு உயரம் தான் பறக்கும். இது ஹெலிகாப்டர் மாதிரி உருன்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டே பறக்கும். இது நம்ம முதல் காமிச்சுதாங்க. இது ஒரு புஷ்பானம் மாதிரி தான் பட் தெரியும், அப்படிதான் நினைக்கிறேன். இது என்ன தெரியல, கார்ட்டூன் போட்டுக்கோங்க. பிரித்து பார்த்தா தெரியும். இந்த பாக்ஸை உடைங்க. இது கார்ட்டூன். இது ஒன்று உட பார்ப்போம். இது என்ன தெரியலங்க, ஒரு மாதிரி ஒரு 7 ஷாட் நினைக்கிறோமா, பொறியும் நினைக்கிறேன் பொறுப்புட்டு. இது போக பாக்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்து போடுங்க வெளியில். இது ஒரு புஷ்பானம், சின்ன புஷ்பானம். இது கார்ட்டூன். இது 12 ஷாட்டு. இது வச்சிங்கன்னா மாதிரி ஒரு 12 ஷாட்டு டப்புன்னு அடிக்கும். இது கார்ட்டூன் தான்ப்பா. அதெல்லாம் ஃப்ரீயாக போட்டாங்க கார்ட்டூன் ஃபுல்லாக. அவங்க இது கிரிக்கெட்டு. ஆமாம், வெடி சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக போட்டாங்க. இது சூப்பர்னு சொல்லிட்டு ப்ரோ திரும்பி என்ன தெரியல, பார்த்தா தெரியும். புஷ்வானம் இல்லைப்பா, புஷ்வானம் சொல்லி
இது என்னன்னு தெரியல. இதுதாங்க நம்மளுடைய தீபாவளி ஃபுல் பர்ச்சேஸ். இது ஒரு கம்மி மெத்தட் தான். இவ்வளவு கம்பெனி தனிச்சியாக ஃபுல் நைட் வெடி போடுறதுக்காட்டி வாங்கி வச்சுருக்கோம். ஒரு சின்ன சின்ன வெடிக்க மட்டும் தர நம்ம அவுட்டு வெடி அப்படி பாக்கெட் கூட எடுத்துட்டாங்க போல. ஒரு சரம் சின்ன சரம் இருக்குது. அவ்வளோதான். இது நம்ம தீபாவளியோட பர்ச்சேஸ் முடிஞ்சுது. இது மொத்த எஸ்டிமேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கிட்ட வந்துட்டு. நம்மகிட்ட போட்டது வந்து 3500 தான் போட்டாங்க.